நீங்க எப்பவாச்சும் நான் ரொம்ப அன்லக்கி, நான் என்னதான் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணாலும் எதுவுமே பிளான் படி நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இஃப் எஸ், ஐ விஷ் டு ஷேர் வித் யூ a real incident and at the end you decide what's your takeaway. பூமி சௌஹான்ற 28-year-old விமன் லண்டன்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க. தன்னோட ஃபேமிலியை துர்கா தேவி டெம்பிள பார்க்கணும்னு ஹாலிடேஸ்க்கு இந்தியா வராங்க. இந்தியால கோவில், அவுட்டிங், வீட்டு சாப்பாடுன்னு ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாலிடே முடிஞ்சு ரிட்டர்ன் லண்டனுக்கு போகலாம்னு ஏர் இந்தியா ஃபிளைட்ல அகமதாபாத் டு லண்டனுக்கு டிக்கெட் புக் பண்றாங்க. இது வரை எல்லாம் பிளான் படி போச்சு. On the day of her flight, Ahmedabad trafficனால she was 10 minutes late to reach the airport. Check-in was closed. ஸ்டாஃப்ஸ் கிட்ட எவ்வளவு கேட்டு பார்த்தும் போர்டிங்க்கு அலோவ் பண்ணல. உடனே கோவத்துல ஒரு டீ கடைக்கு போய் அழுதுகிட்டே, ஏன் எதுவுமே நான் பிளான் பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குது, why always meன்னு அவங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே டிவில ஃபிளாஷ் நியூஸ் வருது. ஏர் இந்தியா அகமதாபாத் டு லண்டன் ஃபிளைட் got crashed and almost no one survived. இத பார்த்த பூமி சௌஹான் was shocked. நியூஸ் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க. She attended and said, I am safe. டைம்க்கு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகலன்னு என்ன போர்டிங்க்கு அலோவ் பண்ணல. தேவி துர்கா அம்மா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு worst டேவா தோணுனதுதான் இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்க காரணமா இருக்கு. From this, I felt sometimes the universe will destroy your plans, not to hurt you, but to protect you. So எப்பவாச்சும் நீங்க பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்கலன்னா மனசு விட்டுறாதீங்க. Because one day you look back and realize everything happened for my good.